ஹாய் ஷோல் வெல்கம் டு இடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னோன் சிக்லெட் குரூப்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா அக்னி ஹாபியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக பார்க்குற சிக்லெட் குரூப்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அமெரிக்கன் சிக்லெட்ஸு, அந்த குரூப்ஸை ஒன்று நம்ம பார்ப்போம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ், அது ஒரு தனி. ஸோ அது ரெண்டு தான் நம்ம வந்து மெயினாக அப்படி இப்படின்னு பார்க்குறோம் ஃபோக்கஸாக. பட் இன்னும் ஒரு குரூப் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் அந்த குரூப் வந்து ரொம்ப ரேரான சிக்லெட் குரூப் தான். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மடகாஸ்கர் சிக்லெட். மடகாஸ்கர்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் எண்டமிக்காக காணக்கூடிய சிக்லெட் வகைஸ் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ வைப்ரண்ட்டாலாம் இருக்காது. கலர் இருக்கும், பட் அவ்வளோலாம் இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது. பட் கலர்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கும், அவ்வளோதான். பட் என்னன்னா இந்த சிக்லெட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேர் அக்னி ஹாபியில். அண்டு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதும் ரொம்ப ரேர். ஸோ கலெக்டர்ஸ் மட்டும்தான் இந்த சிக்லெட்ஸ்லாம் சூஸ் பண்ணி வளர்ப்பாங்க. ஸோ இதில் 1-2 நல்லதாக இருக்கும். அண்ட் ஷோல் இந்த சிக்லெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்டமிக் டு மடகாஸ்கர். ஸோ அங்கேருந்து வரனால இது ரொம்ப ரேர். அண்ட் மடகாஸ்கர்லேயே இந்த சிக்லெட்ஸ்லாம் ரொம்ப ரேர். ஸோ கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் இதுங்க எல்லாமே. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ வாங்க மடகாஸ்கர் சிக்லெட்டை பற்றி தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஸ்டாரி நைட் சிக்லெட். ஸோ ஸ்டாரி நைட் சிக்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடகாஸ்கர் சிக்லெட். ஆல்ரெடி நம்ம இந்த சிக்லெட்டை பற்றி பேசியிருக்கோம் ஒரு வீடியோவில். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பிளாக் அண்டு ஒயிட் பேர்ல்ஸோட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த மீன் வந்து. அண்ட் நீங்கள் வந்து அக்னி ஹாபியில் வந்து மடகாஸ்கர் சிக்லெட்டை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெஸ்ட் ஸ்டாரி நைட் தான் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த சிக்லெட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சிக்லெட், ஓகேங்களா. அண்ட் இந்த சிக்லெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைல்டில் வந்து கிட்டத்தட்ட அழிகிற நிலைமையில் இருக்குது. பட் அக்னி ஹாபியில் இந்த மீன் வந்து கேப்டிவ் ப்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து கேப்டிவ் ப்ரீட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறனால அக்னி ஹாபியில் கொஞ்சம் ஓரளவுக்கு சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. பட் வைல்டில் கிட்டத்தட்ட இது வந்து அழிகிற நிலைமையில் தான் இருக்குது. ஸோ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி டெரிட்டரியல். ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு ஃபிஷ்ஷை தான் வளர்க்குற மாதிரியே இருக்கும். இன்னொன்று நீங்கள் பேர் ஏதாவது வச்சு வளர்க்குறீங்கன்னா அந்த பேர் கூட இருக்கும், தவிர மற்ற மீன் கூட வந்து நீங்கள் விடுறீங்கன்னா கொஞ்சம் பெரிய டேங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். கம்மியெல்லாம் விடுறீங்கன்னா, ஸோ சின்ன டேங்க்கில் விடுறீங்கன்னா இது கண்டிப்பாக அக்ரேஷனில் அடித்து போட்டுரும். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பின் ஸ்ட்ரைப் டம்பா. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து கடல் மீன் மாதிரியே இருக்கும். நிறைய பேர் இந்த மீனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன நினச்சிப்பாங்கன்னா பிராக்கிஷ் வாட்டர் ஃபிஷ்ஷோ இல்லாட்டி கடல் தண்ணி மீனோன்ற மாதிரி தான் நினச்சிப்பாங்க, சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷோன்னு. பட் இல்லை, இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சு வளர்க்கலாம். அண்ட் அனதர் மடகாஸ்கர் சிக்லெட், நம்ம இந்தியாவில் அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு சிக்லெட்டில் இதுவும் ஒன்று. பட் கொஞ்சம் ரேருன்னு சொல்லலாம். அண்ட் ஷோல் இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக வந்து ஒரு சில பேர் வந்து வளர்ப்பாங்க. இதை நீங்கள் வந்து சிங்கிளாக கூட வளர்க்கலாம். பட் மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு குரூப்பாக, இந்த மீனை ஒரு சோஷியலாக தான் வச்சு வளர்ப்பாங்க. ஸோ இந்த மீன் கொஞ்சம் குரூப்பாக தான் முக்கால்வாசி டேங்க்கில் எல்லாருமே வளர்ப்பாங்க. அண்ட் இந்த மீனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குரூப்பாக இருக்க விரும்பக்கூடிய ஒரு மீன் இது, ஓகேங்களா. அண்ட் ஷோல் இதை வந்து நீங்கள் கேப்டிவ் ப்ரீட் கூட பண்ணலாம். அண்ட் இந்த மீன்கள்லாம் நல்லா பெருசாக வளரும். ஸோ இதை ஒரு குரூப்பாக வைக்கிறீங்கன்னா பெரிய டேங்க்கு மஸ்ட்டு. சின்ன டேங்க்கு இல்லைன்னா நீங்கள் ஒரு மீன் மட்டும் வச்சுக்கலாம், ஓகேங்களா. பட் ஒரு குரூப்பாக வச்சுக்கிறது தான் நல்லது, இல்லாட்டி ஒரு பேர். ஸோ வாங்க நம்ம அடுத்த மடகாஸ்கர் சிக்லெட்டை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது லாமினா டம்பா சிக்லெட். ஸோ ஷோவில் இந்த சிக்லெட் வந்து பார்த்திங்கன்னா அனதர் மடகாஸ்கர் சிக்லெட்டில் பியூட்டிஃபுல்லான சிக்லெட் இதுவும் ஒன்று. ஸோ வந்து அந்த பாடி கலர் ஒரு ரெட்டு பிங்க் மாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் அண்டு ரெட்டு பிங்க் மிக்ஸ் ஆகி மாதிரி ஒரு கலர் இருக்கும். அது என்ன கலர் சொல்கிறதுனே தெரில, பட் அது பார்க்க நல்ல ஒரு பளிர் ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குது. அண்ட் அது பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பார் கூட இருக்கும், ஓகேங்களா. அண்டு இதுவும் வந்து ஒரு அழிஞ்சு வரக்கூடிய ஒரு மீன் வந்துருந்தாங்க மடகாஸ்கரில். ஸோ அது ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் இதை வந்து கேப்டிவ் ப்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம அக்னி ஹாபியில் இந்த மீன் இருக்குது. ஐ மீன் இந்தியாவில் அவைலபிளாக இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பட் அதர் கண்ட்ரீஸில் அதுவே ரேராக தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிக்லெட், பார்க்க பேரட் மாதிரியே இருக்கும். ஸோ வாங்க அடுத்த மீனை பார்க்க போகலாம். ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது டம்பா மில்பென்டினா. ஸோ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஷோல் இதுக்கு முன்னாடி நம்ம பின் ஸ்ட்ரைப் டம்பா பார்த்துருப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். பட் என்னென்னா இதுக்கு வந்து அந்த பிளாக் ரவுண்டு ஒரு மாதிரி அது உடம்புல பிளாக் ரவுண்டு நீங்கள் வந்து மார்க்கை பார்க்கலாம். ஸோ அது வந்து இந்த மீனுக்கு இருக்கும்.
ஸோ அதே மாதிரி தான், பட் பிளாக் ரவுண்ட் இருக்கும், அந்த ஒரு வித்தியாசம் தான். பட் இது வந்து அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. அண்டு இந்த மீனையும் பின் ஸ்ட்ரைப் டம்பாவையும் ஒன்றாவே டேங்க்கில் வச்சு கூட வளர்த்திருக்காங்க. ஸோ அதுங்களுக்குள்ளே ஒரு குரூப் 2 குரூப்பாக கூட வச்சு வளர்த்திருக்காங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து இந்த மீனை வந்து வளர்க்கலாம். ஆனால் அதுக்கு இன்னும் நீங்கள் பெரிய டேங்க் தான் வைக்கணும். ஏன்னா நீங்கள் இது வந்து ஒரு குரூப்பாக வைக்கிறீங்கனாலுமே ஒரு 6 அபவ் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஷோல் இது குட்டியாக இருக்கும் போல அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வாங்க நம்ம இனி அடுத்த வகையான சிக்லெட் என்னன்றதை பார்க்க போயிடலாம். 5th பிளேஸில் இருக்கிறது கொக்ஸோ வாக்டோ. ஸோ தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் வாயில் நுழையாத பேராக தான் இந்த சிக்லெட்ஸ்க்காக இருக்கும் முக்கால்வாசி. ஓகேங்களா? ஸோ இந்த சிக்லெட் வந்து பார்த்திங்கன்னா மடகாஸ்கர் சிக்லெட் தான். அண்டு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சிக்லெட். ஏன்னா ஒரு லைட்டாக ஏதோ ஒரு ஆரஞ்சு கலர் இல்லாட்டி ஒரு எல்லோ கலரை அங்கங்கே தூவி விட்ட மாதிரியே இருக்கும். அண்ட் அதோட டெய்ல் எட்ஜிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த ப்ளூயிஷ் கலர் தெரியும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மீன் இது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அக்வேரியம் ஹாபியில் ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஸ்டாரி நைட் அண்ட் அதுக்கப்புறம் பின் ஸ்ட்ரைப் பார்த்தோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து ரேர் தான். ஆனால் அதுவே கொஞ்சம் கிடைக்கும். பட் இதெல்லாம் வந்து ரேரு, ஆனால் இது கிடைக்கிறதே இன்னும் ரேரு. ஸோ அப்படி ஒரு மீன் இது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷு. கலெக்டர்ஸ்லாம் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாகவே வச்சு வளர்ப்பாங்க. பேராக வச்சு வளர்க்குறதோட இதை வந்து அதிகமாக பேர் வந்து குரூப்பாக வச்சு தான் வளர்ப்பாங்க. ஆனால் நீங்கள் இதை வச்சு ஒரு சோஷியலாக வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை வந்து பார்க்கும்போது. ஓகேங்களா? 6th பிளேஸில் இருக்கிறது கிராண்டிடினரி சிக்லெட். ஸோ இந்த சிக்லெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளரக்கூடிய சிக்லெட் கிடையாது. கொஞ்சம் பெருசாக வளரும், பட் ரொம்பலாம் இல்லை. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 இன்ச்சு சைஸ், அந்த சைஸ் வந்து வளரக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஒரு குரூப்பாக வச்சு வளர்த்தி நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஒரு பேராக வச்சு வளர்த்தி பார்த்துருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்காது. பாடியில் ஒரு நடுவில் ஒரு புள்ளிகள் அண்ட் ஒரு கோல்டன் பேஸ் ஒரு கலர் இருக்கும். அண்ட் ஃபின் டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு பிங்கிஷ் இல்லாட்டி ஒரு ரெட்டிஷ் கலரில் ஒரு இருக்கும். அண்ட் ஷோவில் இந்த மடகாஸ்கர் சிக்லெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மெயில் அண்ட் ஃபீமேலும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் பார்க்க. சைஸ் வைஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தவிர கலர் வைஸும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் இந்த மீனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மடகாஸ்கர் சிக்லெட்லேயே. ஸோ கொஞ்சம் கஷ்டம் ஜெண்டர் ஐடென்டிஃபை இதில். 7th பிளேஸில் இருக்கிறது மேங்காரஹரா சிக்லெட். ஸோ ஷோவில் இந்த சிக்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கையாகவே ஒரு மீனுக்கு வந்து வெயில் டெயிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மீன். ஆக்சுவலி இதோட ஃபின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக வரும். டெய்லு, அதோட டார்சல் ஃபின்னு, அதோட ஆனல் பெல்விக் ஃபின் எல்லாமே வந்து பார்த்திங்கனாலுமே, அண்ட் அதோட பெட்ரோ ஃபின்ஸுமே கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் வரும். ஸோ இயற்கையாகவே ஒரு ஹை ஃபின் எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா அது இது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து வைல்டில் இதுங்க இப்படி தான் இருக்குது. இல்லாட்டி இதை செலக்டிவாக ப்ரீட் பண்ணி இந்த மாதிரி ஃபின்னெல்லாம் இருக்கான்றது எனக்கு தெரியல, ஒரு ஐடியா இல்லை. நான் அந்தளவுக்கு இந்த மீனில் எனக்கு நாலேஜ் இல்லை. இந்த மீன் இருக்குது, இந்த மீன் அப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். பட் இதோட ஃபின்ஸு நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அது மட்டும் எல்லாத்துலேயும் ஒத்துப்பிடிக்கும். ஏன்னா எல்லா மீனும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபின் பெருசாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மீன். கொஞ்சம் பெருசாக வளரும். அண்ட் பாடி ஷேப்பும் யூனிக்காக இருக்கும். நீங்கள் மடகாஸ்கர் சிக்லெட் வந்து பார்த்திங்கனாலுமே எல்லாத்துங்களுக்கும் பாடி ஷேப் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்ற சிக்லெட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இயற்கையாகவே ஒரு வெயில் டெயில் இருக்கக்கூடிய ஒரு மடகாஸ்கர் சிக்லெட் எதிர்பார்க்குறீங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம். ஆனால் இது ரொம்ப ரேர் கிடைக்கிறது. அது நீங்கள் சொல்லிக்கிறேன். இந்தியன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ வாங்க நம்ம நீ அடுத்த வகையான மீன் என்னன்றதை பார்க்க போயிடலாம். 8th பிளேஸில் இருக்கிறது ஓலிகா கேண்டஸ். ஸோ எனக்கு வந்து மடகாஸ்கர் சிக்லெட்டை சூஸ் பண்ணி வளர்க்கணுன்னா நான் இதை தான் வந்து சூஸ் பண்ணி வளர்ப்பேன். ஏன்னா இது வந்து எனக்கு தெரில, பர்சனலாக பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 இன்ச் வரைக்கும் தான் வளரும். ஸோ வந்து நீங்கள் பேராகவே இந்த மீனை வந்து வளர்க்கலாம். அண்ட் ஷோல் இதுக்கு வந்து 4 ஸ்பாட்டட் மடகாஸ்கர் சிக்லெட்டுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேரும் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் ஷோல் இந்த மீன்கள் வந்து ப்ரீடிங் டைமில் டோட்டலாக வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப டார்க்கராக ஆகிடும். மற்ற டைம் கொஞ்சம் கலர்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கலர்ஸ் மாறும். அது எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பிடிக்கும். ப்ரீடிங் டைமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இல்லை மெயில் ஃபீமேல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா, அதனால் வந்து இன்னும் அழகாக இருக்கும் வந்து பார்க்கும்போது. அண்ட் ஷோல் மடகாஸ்கர் சிக்லெட்ஸில் வந்து இன்னும் ஒரு 2 ஸ்பீஷஸ் இருக்குது. அந்த 2 ஸ்பீஷஸோட இமேஜை நான் வந்து ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். ஓகேங்களா? அண்ட் ஷோல் இது வரைக்கும் சொன்ன 8 மீன் வந்து பார்த்திங்கன்னா அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. ஸோ இந்த 9, 10 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்வேரியமில் ஒரு சில பேர் வந்து வச்சு வளர்க்குறாங்க. அதனால் நான் வந்து இதை லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். பட் இன்னும் நிறைய மடகாஸ்கர் சிக்லெட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இன்னும் அக்வேரியம் ஹாபியில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் அதெல்லாம் வந்து லிஸ்ட்டில் சேர்க்கல. ஓகேங்களா?
ஸோ ஷோல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக ஒரு சிக்லெட் குரூப்பை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப்பும் பண்ணிட்டு போயிடுங்க.